Hi new mommies, welcome to my channel. நீங்க கர்ப்பமாக இருக்கீங்களா? கர்ப்பமான 3 மாசத்துல என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தெரியுமா? ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவோட கடைசில என்னோட கர்ப்பகாலம் 3 மாதங்களை நான் எப்படி கடந்தேன் அப்படிங்கறத பத்தி ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்ல போறேன். இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் புரியாம போகலாம். நம்ம கர்ப்பமா இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க எல்லாருமே நீ 3 மாசத்துல மாடிப்படி ஏறக்கூடாது, அந்த வேலை செய்யக்கூடாது, இந்த வேலை செய்யக்கூடாது, நிறைய கண்டிஷன் போடுவாங்க. அவங்க சொல்றது எல்லாமே கரெக்டா, அதை எல்லாமே ஃபாலோ பண்ணலாமா அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே வீடியோக்குள்ள இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். உங்கள் கர்ப்ப காலத்துல முதல் 3 மாதங்கள் ஏன் மிகவும் முக்கியமானதுன்னு சொல்றாங்க எல்லாரும் தெரியுமா? நீங்கள் முதல் முறையாக இப்பதான் பிரெக்னென்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா உங்களோட முதல் 3 மாதங்கள் மிக மிக முக்கியமானது. ஏன்னா 85% கருச்சிதைவுகள் இந்த 3 மாதங்கள்ல தான் நடக்குது. அதனாலதான் கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் முதல் 3 மாதங்கள் மிக மிக கவனமாக இருக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. முதல் 3 மாதம் என்பது குழந்தை வளர்ச்சி அடைகிற கட்டம். இந்த காலத்துல குழந்தை எப்போதும் விட அதிவேக வளர்ச்சியை அடையுது. கரு அப்படிங்கிற ஒரு ஒற்றை சொல்லில் இருந்து உங்க குழந்தை கை, கால்கள், உடலமைப்பு என மிக குறுகிய காலகட்டத்திலேயே ஒரு சிறிய பொதி போல வளர்ச்சியை அடையுது. இந்த நேரத்துல தான் முக்கிய உடல் உறுப்புகளான மூளையும் அதிவேக வளர்ச்சி அடைகிறது. முதல் 3 மாதங்கள்ல உங்களோட குழந்தை ஒரு ஆப்பிள் சைஸ்ல தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் கூட இனப்பெருக்க உறுப்புகள், நரம்பு மண்டலம் மற்றும் முக்கிய உறுப்புகள் உருவாகிரும். கை, கால்கள், இதய துடிப்பு, விரல்கள், தலைமுடி, கால் விரல்கள் கூட குழந்தைக்கு வந்துடும். முதல் மாதத்திலேயே குழந்தைக்கு இரத்த செல்கள் உருவாக தொடங்குது. செரிமான அமைப்பு, இதயம், காதுகள், கண்கள் மற்றும் இரத்த ஓட்ட மண்டலம் உருவாயிருது. 2வது மாதத்தில் நரம்பு, சிறுநீரகம், இரத்த ஓட்டம் மற்றும் செரிமான மண்டலங்கள் வளர்ச்சி அடையுது. வளரும் கரு மனித வடிவத்தை அடைய தொடங்குகிறது. இந்த மாதங்கள்ல தான் குழந்தை மெதுவாக அசைய தொடங்கும். குழந்தையோட இதய துடிப்பையும் கேட்கலாம். ஆனா இவற்றை எல்லாமே அந்த நேரத்தில் தாயால உணர முடியாது. 3வது மாதம் வெளிப்புற இனப்பெருக்க உறுப்புகள் உருவாகிறது. விரல் நகங்கள், கால் விரல்கள், நகங்கள் மற்றும் கண்ணிமைகள் கூட உருவாகிவிடுகிறது. இப்படி பல அதிவேக மாற்றங்கள் நிகழ்வதால் உங்களோட உடல் குழந்தையின் ஆரோக்கிய வளர்ச்சிக்கு தேவையான பாதுகாப்பான மற்றும் ஊட்டச்சத்து மிக்க சூழலை நீங்க உருவாக்கிக்கணும். ஆரோக்கியமான வீட்டில் சமைத்த உணவுகளையே சாப்பிடுங்க. வெளிப்புற உணவுகளான தீங்கி விளைவிக்கும் ஃபுட் கலர்கள் மற்றும் ரசாயன சேர்மானங்கள் கலந்த உணவுகளை தவிர்த்திடுங்க. 3 மாதத்துல நிறைய பெண்களுக்கு வாந்தி ஏற்படும். இந்த நேரத்துல அவர்கள் விரும்பிய உணவை சாப்பிட கொடுக்கலாம். ஒரே நேரத்தில் அதிக உணவை எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக சிறிய அளவுகளில் சாப்பிடலாம். ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் ஏற்படும் கெமிக்கல் ரியாக்ஷன்களால் குழந்தையின் உடல் மற்றும் மன வளர்ச்சியை குலைக்கலாம். மேலும் கருச்சிதைவுகள் கூட ஏற்படும். இந்த முதல் 3 மாதத்துல தான் கரு பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். மேலும் கருச்சிதைவு ஏற்படும் ஆபத்துகளும் இந்த 3 மாதங்கள்ல தான் அதிகமாக நடக்குது. ஏன்னா முக்கிய உறுப்புகள் இந்த காலகட்டத்தில் தான் உருவாகுது. சமச்சீரான உணவுகளை எடுத்துக்கொள்றது நல்லது. உடற்பயிற்சியை தொடங்குவதற்கு முன் மருத்துவரின் அனுமதியை பெற மறக்க வேண்டாம். உங்களோட உடல் ஃப்ரெஷ்ஷா இருக்க முடிஞ்ச வரை தூங்குங்க. உங்கள் உடலுக்கு அதிகப்படியான வேலைப்பளுவை கொடுக்க வேண்டாம். மாசுபட்ட இடங்களில் இருக்க வேண்டாம். மேலும் அடுத்தவர்கள் புகைப்பிடிக்கும் இடங்களையும் தவிர்த்திடுங்க. பூச்சிக்கொல்லிகள் மற்றும் உரங்களை கையாள வேண்டாம். ஆரோக்கியமான கரு வளர்ச்சிக்கு கூடுதலான எச்சரிக்கையும் அக்கறையும் தேவை. இந்த 3 மாதங்கள்ல மிக மிக எச்சரிக்கையா இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னா உங்களோட டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. என்னோட கர்ப்ப காலத்துல முதல் 3 மாதங்கள் நான் எப்படி இருந்தேன்னு இந்த வீடியோட கடைசியில் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். வாங்க பார்க்கலாம். நான் 2 வருஷம் கழிச்சு பிரெக்னென்ட் ஆயிருந்தேன். ஸோ நான் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக ஃபீல் பண்ணேன், ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். 2 வருஷம் கழிச்சு ப்ரெக்னென்ட் ஆயிருக்கேன் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ரொம்பவே சேஃபாக இருந்தேன். ஏன்னா நம்மளோட குழந்தையை நம்ம தான் பாதுகாத்துக்கணும் இல்லையா? அதனால 3 மாதங்கள் வரை நான் மாடிப்படி ஏறலை, கனமான வேலைகளும் செய்யலை. ஆனால் மிதமான வேலைகள் செஞ்சேன். வீடு தூக்குறது, பாத்திரம் கழுவுறது, இந்த மாதிரியான எளிமையான வேலைகளை நான் செஞ்சேன். ஃபாஸ்ட்டாக நடக்கிறது, மாடிப்படி ஏறுறது, இந்த மாதிரி வேலைகளை நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன்.
ஸோ உங்களோட 3 மாதங்களில் நீங்களும் வந்து ரொம்ப சேஃபாக இருங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது முதல் 3 மாதங்களில் என்னெல்லாம் சாப்பிடலாம், என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் என்னோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் ஷேர் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.